ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சேனலை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நான் லைவ் போடுறப்ப நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, உங்களோட சேனலுக்கு மானிட்டேஷன் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சா, மானிட்டேஷன் வாங்கிட்டீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட சேனலுக்கு வந்து மானிட்டேஷன் வாங்கிட்டேன். நான் மானிட்டேஷன் வாங்கி 1 month ஆயிடுச்சு. இப்போ வந்து யூடியூப்ல ஜஸ்ட் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் போதும் சேனல் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு, எனக்கும் அதே மாதிரி 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நான் அப்ளை பண்ணேன். சப்ஸ்கிரைபர் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ வந்துட்டாங்க. ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது தான் இதில் ஒரு டஃப்பாக இருந்துச்சு. நான் ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். லாங் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணுவேன். பட் அந்த அளவுக்கு வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோஸில் எவ்வளோ எஃபோர்ட் போடுறனோ அந்த அளவுக்கு வந்துட்டு நான் லாங் வீடியோஸில் எதுவுமே எஃபோர்ட் போட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலை. அதனால எனக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டுமே நிறைய வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஆனாலும் என்னோட சேனல் வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை. நான் அதுக்கப்புறம் லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோவும் போட்டுட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு வியூஸும் வந்துட்டு கிடைக்கல லாங் வீடியோஸில். அதுக்கப்புறம் எப்படி நம்மளுடைய வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறப்ப தான் லைவ் போட்டால் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வந்து நம்ம லைவ் போட்டால் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து நான் டார்கெட் அச்சீவ் பண்ணது எப்போ அப்படின்னா லைவ் போட்டதுனால மட்டும்தான் நான் வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. எனக்கு 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணி மானிட்டேஷனும் என்னோட சேனலுக்கு நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்மளோட சேனல் வந்து எலிஜிபிள் அப்படின்ற இதை வந்து நம்ம வாங்கிடலாம். ஆனால் வந்துட்டு பேமெண்ட் வர்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 4000 வாட்ச் ஹவர்ஸை வந்துட்டு நம்ம வந்து முடிக்கணும். 4000 வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். 3000 கம்ப்ளீட் ஆகி 1 month ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் நான் மானிட்டேஷன் வாங்கின டைமில் உள்ளதை சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு 3000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே நான் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணேன். மானிட்டேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும்ல, அதுக்காக நான் கண்டினியூஸாக லைவ் போட்டுக்கிட்டே இருந்தேன். லைவ்ல என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் வரும். பேட் கமெண்ட்ஸ் வந்து நிறையவே வரும். அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கண்டுக்க கூடாது. பேட் கமெண்ட்ஸ் நான் எப்படின்னா பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ரிப்ளை எதுவுமே பண்ண மாட்டேன், டெலீட் பண்ணிடுவேன். அப்படிதான் நான் வந்துட்டு, ஏன்னா பேட் கமெண்ட்ஸ் பார்க்கறதுனால எனக்கு வந்து மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆனிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் போக 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 கண்டுக்க கூடாது, பேட் கமெண்ட்ஸ் வந்து நம்ம கண்டுக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு எனக்கு. அதனால நான் வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ் வந்து மைண்ட்ல வந்து ஏற்றவே மாட்டேன். நீ பண்றியா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹைட் பண்ணிடுவான் அவங்கள, அப்படி இல்லைன்னா டெலீட் பண்ணிடுவான். அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு என்னோட லைவ். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போக போக தான் தெரிஞ்சிச்சு ஹைட் பண்ண வேண்டாம், வந்து அவங்களுடைய ஐடியை வந்து டைம் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அவங்க ஐடியை வந்து டைம் அவுட் பண்ணிடுவேன். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்துட்டு அவங்களால வந்து நம்ம லைவ்ல வந்துட்டு கமெண்ட் எதுவும் பண்ண முடியாது. பட் நம்மளுடைய சேனலை வந்து வாட்ச் பண்ணலாம். நம்மளோட 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சேனலுக்கு வந்து மானிட்டேஷன் வாங்கியாச்சு. இப்போ தெரிஞ்சிருக்கும் என்னோட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்பீங்க, அப்போ பேமெண்ட் வருதா? பேமெண்ட் வந்து இப்போதைக்கு எதுவும் வரல. அதுக்கும் இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்கு. 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்ல. ஸோ வந்துட்டு மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் நான் வந்து ரெகுலராக லைவ் போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 4000 வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போதே ஸ்டெப்ல ஒவ்வொன்றா கேட்கும். அதில் தான் ஒன்று வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது. அதுவும் ஓப்பன் பண்ணி அதுலேயுமே யூஎஸ் டேக்ஸ் வந்து சப்மிட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஐடி வெரிஃபிகேஷனும் சப்மிட் கொடுத்து அதுவும் ஓகே ஆயிடுச்சு. தேர்டு வந்து இப்போதைக்கு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன். நம்ம வந்துட்டு அந்த ஐடி வெரிஃபிகேஷனில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்போம். அட்ரஸும் நம்ம இருக்கிற அட்ரஸும் சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சன்ஸ்லேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா ஓடிபி இருக்கும், 6 digit ஓடிபி இருக்கும்.
அந்த ஓடிபியை வந்து நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல வந்துட்டு டைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்துட்டு வெரிஃபை ஆயிரும். அந்த ப்ராசஸ் தான் இப்போ வந்துட்டு எனக்கு போயிட்டு இருக்கு. கூகுள் ஆட்சன்ஸ்ல இருந்து சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து உங்களுடைய அட்ரஸ்க்கு வந்துட்டு இப்படி வந்து நாங்கள் லெட்டர் அனுப்பிச்சிட்டோம், நீங்க அந்த லெட்டரை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க, ஓடிபி பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த வீக்ல இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக், இந்த 2 வீக்ஸ்க்குள்ள நமக்கு வந்துட்டு ஆட்சன்ஸ் லெட்டர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ லெட்டர் வந்தோடனே அதுக்கான தனி வீடியோ நான் அப்லோட் பண்றேன். இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுங்க. ஆனா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ்ல ஃபோக்கஸ் பண்றதை விட லாங் வீடியோஸ்ல வந்து நீங்க கொஞ்சம் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து கொண்டுட்டு போங்க, சரிங்களா? லாங் வீடியோஸ் போடுறீங்க, உங்களுக்கு வியூஸ் போகல, ஆனா எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வரணும், லாங் வீடியோஸ் போட்டேங்க ஆனாலும் வியூஸ் போக மாட்டேங்குது, வாட்ச் ஹவர்ஸ் எப்படிதான் கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா லைவ் போடுங்க. ஓகேவா? லைவ் போட்டிங்கன்னா கண்டிப்பா வாட்ச் ஹவர்ஸ் வந்து வரும். அதுல பேட் கமெண்ட்ஸ் வரத்தான் செய்யும். நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து மைண்ட்ல ஏத்தாம நீங்க நம்ம வளரணும் அப்படின்ற ஒரே எய்மோட நீங்க வந்து லைவ் போட்டீங்க, பயப்படாம போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் வந்து நீங்க வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா லைவ் போட்டோடனே வியூஸ் வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரல. எனக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வியூஸ் வந்துச்சு. வியூஸ் வந்து 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 அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு வியூஸ் வந்துச்சு. ஒரு 3 months நான் லைவ் போட்டேன். இப்போதைக்கு 5 months போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா வந்து நான் போட்டு ஒரு 3 monthsல அந்த 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு, சரிங்களா? ஸோ வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, சேனல் வச்சிருக்கிறவங்க லாங் வீடியோஸ் உங்களுக்கு வியூஸ் போகல, ஷார்ட்ஸ் வீடியோஸ்ல வந்துட்டு நீங்க போடுறீங்க. ஷார்ட்ஸ் வீடியோஸ்ல வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, வாட்ச் ஹவர்ஸ் கண்டிப்பா வரமாட்டாங்க. ஷார்ட்ஸ் வீடியோல இருந்து பாத்தீங்கன்னா 10 million வியூஸ் கிடைக்கணும். அதுவும் எவ்வளவு நாள்ல கிடைக்கும்னா 90 daysல கிடைக்கணும், சரிங்களா? அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா வாட்ச் ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து ஈஸியா கொண்டு வந்துடலாம். வாட்ச் ஹவர்ஸ்க்குமே டைம் உண்டு. லாஸ்ட் 365 days, ஆமா லாஸ்ட் 1 yearக்குள்ள அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து குறைஞ்சிரும். நீங்க அதுக்கப்புறம் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா புதுசா போடுற வீடியோக்கு மட்டும் தான் வரும். பழைய வீடியோல உள்ள வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே குறைஞ்சிடும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ஒன் இயர்க்குள்ளேயே வீடியோ போடுறீங்களா, ஒரு 1 yearக்குள்ளேயே நீங்க அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்காக கொஞ்சம் நிறைய ஸ்டெப் எடுங்க. ஓகேவா? நீங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வீடியோவா போட்டீங்கன்னா நீங்க இந்த 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 டேக்கு இங்க ஏறுற வாட்ச் ஹவர்ஸ் வந்து அடுத்த வருஷம் அதே டேக்கு வந்து குறைஞ்சிரும். அதனால நீங்க வந்துட்டு அப்படி பண்ணாதீங்க. போட்டா ரெகுலரா வீடியோஸ் போட்டு வாட்ச் ஹவர்ஸை ஏத்துங்க. சப்போஸ் உங்க வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் போகல, வாட்ச் ஹவர்ஸ் வரல அப்படின்னா தாராளமா லைவ் போடுங்க. எனக்கு வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆனது வந்து லைவ் போட்டதுனால மட்டும்தான். அதனால நீங்களும் தாராளமா லைவ் போடலாம். ஓகே கைஸ், நான் வந்து என்னோட சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சா ஆகலையா அப்படின்றத இப்போ சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல லெட்டர் வரும், கூகுள் ஆட்சன்ஸ் லெட்டர் வந்த உடனே அப்போ நான் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்றேன். அப்போ நான் எப்படி யூடியூப்ல வந்துட்டு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய யூடியூப் ஜேர்னியை ஃபுல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இப்போ வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. பாய்.